ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஸோ எல்லாமே படிச்சிட்டிங்க, செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 15 சொலை அடிக்கணும்னா 10 1 மார்க். ஸோ 10 1 மார்க் வந்து புக் பேக் படிச்சுக்கோங்க. அண்ட் 5 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடல் கேட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எதுகை, பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல், அதுக்கப்புறம் பாடலின் ஆசிரியர், இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த பாடல் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதில் தான் நீங்கள் உங்களுக்கு மார்க் போகும். கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈஸி தான். ஸோ என்னென்னா விடைக்கேற்ற வினா, ஸோ அதுவும் கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் குருவினால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இருடி பொம்மல் இதெல்லாம் வந்து ரொம்ப வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் வந்து ஈஸி. ஸோ நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஸோ செயலென முடியும் திருக்குறள். ஸோ அதே மாதிரி வந்து ஸோ இதில் ஏதோ ஒரு 4 தான் எழுத சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ ஈஸி தான். அந்த திருக்குறள் மட்டும் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் 5 into 2 10ல் இதில் வந்து இதுதான் பிரச்சனை. கலைச்சொற்கள் நீங்கள் எல்லாத்துலேயுமே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பிரித்து பொருள் தருக, இதையும் வந்து புக்கில் நம்ம சொல்லியாச்சு பேஜ் நம்பரோட. பொருத்தமான இடங்கள் நிறுத்தக்கூடிய இடுக, இது லாஸ்ட் இயரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவுமே நம்ம பேஜ் நம்பரோட சொல்லிக்கிறோம். அடுத்தது கீழ்வரும் தொடரில் உள்ள பொருத்தமான கருப்பொருளை திருத்தி எழுதுக. ஸோ இதுவுமே நம்ம சொல்லியிருக்கோம். பகுப்பதொரு உபகரணம் கேட்டிருக்காங்க, எழுதலாம். ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது 2 மார்க்கு. பட் இதெல்லாம் மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இதை விட ஈஸியாக வரும். அண்ட் 2 into 3 ஜெய்காந்தனோட சிறுவினா கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன சோலை காற்று மின்விசிறி காற்றும் கேட்டிருக்காங்க. பட் உரை பற்றி எடுத்தது நீங்கள் எழுதிடுவீங்க. அண்ட் ப்ளஸ் ஜெய்காந்தனும் எழுதலாம். இதில் 3மே ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 into 3 6ல் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 5 இயலோட பாடல் மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க, போதும். சரிங்களா? விருந்தனாக ஒருவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு அப்படிங்கிற நெடுநாளாக பார்க்க எண்ணிருந்த உறவினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 எழுதிடலாம். இதில் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது இதில் வந்து அணியில் வந்து இந்த மாதிரி ஒரு சொதப்புவாங்க. அழகிட்டு வாய்ப்பாடு எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் அணியில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அணி கேட்காம இந்த மாதிரி கேட்டுடுறாங்க. ஸோ ஆனால் இது ஈஸி தானே. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்து பூங்கொடி, ஸோ இது வந்து நம்ம சொல்லி இந்த இம்பார்ட்டன்ட்டில். ஸோ அதனால் இது 2மே பார்த்துருங்க. ஸோ 5 மார்க்கை பொறுத்தவரைக்கும் இறைவன் புலவர் இடைக்காட்ட நம்ம சொல்லி சிலப்பதிகாரம் 60 பாக்கம், அல்லது நீங்கள் முல்லைப்பாட்டு கார்காலம், இதையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதில் எழுதிடலாம் சிறுவினால். இல்லைனா ஃபஸ்ட் இயல் மனோன்மணியம் சுந்தரனார், அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதிடலாம். அடுத்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தால் விழுந்த மரங்கள், புதிதாக திறன்பேசி வாங்கியிருந்த தங்கைக்கு திறன்பேசியின் பயன்பாடு. ஸோ இது வந்து ஒரு ஓனாதான் இருக்குது கடிதம். மழை வெள்ளத்தால் வீழ்ந்த மரங்களை அகற்றவும் பழுதடைந்த மின்விளக்குகளை. ஸோ என்னென்னா மின்விளக்கு வசதி மாதிரி தான் இது. பட் ஆனால் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா மின்விளக்கு பழுதடைந்தது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து படித்தது தான். ஸோ படிச்சிடலாம், எழுதிடலாம். காட்சி கண்டு கவிஞரை நான் ஓனாகவே எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தேன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த படிவமும் ஈஸி தான். ஓகேவா? அடுத்தது மேல்நிலை வகுப்பு சேர்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் எவைனும் 5 தீய சொல்லு ஏற்படும் விளைவுகள். ஸோ இன்சொல் தீய சொல், இதை நான் படிக்க சொல்லி இந்த நிறைய பேர்த்துக்கிட்ட மொழிபெயர்ப்பு அல்லனா இது எழுத சொன்னால் எப்பவுமே இது எழுதுகிற மாதிரி பாருங்கள், 5 மார்க் கிடச்சிரும். ஸோ 5மே ஈஸி தான். இது வந்து செவி கேளாதவர்களுக்கு மொழிபெயர்க்க இது நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்து 8 மார்க் வந்து சங்க இலக்கிய பாடல்கள் 4 எழுதி அதை கேட்டிருக்காங்க. தமிழின் சொல்வளம் எழுதிடுவீங்க. அழகிரிச்சாமி எழுதிடுவீங்க. கற்கை நன்றே அது எழுதிடுவீங்க. அடுத்தது சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, இதிலே ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங் வச்சே குறிப்பு சட்டம் மேக் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொன்னது தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு பிளானோடு இருங்க, நல்லபடியாக படிங்க. தமிழ் ஈஸி தான், கஷ்டமெல்லாம் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கு வரப்போகுது, இதை விட ஈஸியாக வரப்போகுது. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து முதல் இயலும் லாஸ்ட் இயலும் எல்லாமே படிச்சுட்டு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா போது. தலைக்கடுத்தனும் தலைநகரம், அதுக்கப்புறம் வந்து கண்ணான கண் இருக்கே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயலு, அதுக்கப்புறம் சோலை காற்று மின்விசிறி காற்று, இதிலே நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜெய்காந்தன், இதெல்லாமே நம்ம சிறுவினாவில் சொல்லியிருக்கோம். சிறுவினா ஒரு 10 தான் கொடுத்துருக்குறோம். அதையாவது ஒழுக்கமாக பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? குருவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நெடுவினா நம்ம சொன்னது தான். சரிங்களா? கட்டுரை 1, துணைப்பாடம் 1, செயல் ஒரு 1 வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் வரும். அழகாக எழுதலாம், அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்தே எழுதிட்டு வாங்க.
நீங்கள் 8 மார்க் வந்து முடிக்க முடியாமல் போயிட போது ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே 8 மார்க் எழுதுந்து எழுதுங்க. இல்லை ஸ்கூலில் திட்டுறாங்க அப்படின்னா 1 மார்க் எழுதிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிட்டு 8 மார்க் எழுதுங்க. பட் 8 மார்க் எழுதுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சரிங்களா? ஏன்னா அதில் நிறைய பேர் விட்டுட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். அதனால தான். தேங்க்யூ.